சம்பத்குமார், ஒரு காத்திரமான ஒரு கருத்தியல் மோதலை நீங்க பாஜக மேல வைக்கல, கொள்கை எதிரின்னு சொல்றீங்க. ஆனா கொள்கை சார்ந்து இத்தனை விஷயங்கள் தமிழ்நாட்டில் நடக்கும்போது நீங்க தானே முதலாளா நின்று இருக்கணும். ஆனால் நீங்க கொள்கை எதிரின்னு சொல்றீங்க, ஆனால் பாஜகவில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் பெயரை கூட பயன்படுத்த மாட்டேங்கிறீங்க. அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் நேரடியா எதிரின்னு சொல்ல முடியும்? இப்ப அண்ணாமலை குறிப்பிடுவது கூட உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை ஒழுங்கா செய்யலைன்னு அவர் அதீதமான ஒரு கருத்தை உங்க மேல வைக்கிறார். அதற்கு உங்களுடைய பதில் என்ன? வணக்கம். அதாவது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தமிழக வெற்றி கழகமும் அதனுடைய தலைவரும் களத்தில் இறங்கி போராட வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பை பத்திரிகையாளர் அண்ணன் அவர்கள் உச்சரித்திருப்பதை நான் வரவேற்கிறேன். சுமன் கவி அவர்கள் கூறியிருப்பதை வரவேற்கிறேன். ஏனென்றால் தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக தமிழக வெற்றி கழகம் திகழ்கிறது என்பதை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவர் கூறிய பல்வேறு விமர்சனங்களுக்கு நான் பதில் கூற வேண்டிய அதே நேரத்தில் உங்கள் கேள்வியில் இருக்கக்கூடிய அண்ணன் அண்ணாமலை குறித்து நான் ஒரு சில கருத்துக்களை கூறிவிட்டு நான் வரேன். அண்ணன் அண்ணாமலை பொறுத்தவரை அவர் எங்கள் தலைவரை குறித்து பேசிய பேச்சு என்பது அவர் இன்னும் அரசியலில் முதிர்ச்சி பெறவில்லை. ஒரு அரசியலில் தொழில் பழகுனராக ஒரு அப்ரெண்டிஸ்ஷிப் மாதிரி தான் அவர் இருக்கிறார் என்பதை, ஒரு அரசியல் விதூசகராக இருக்கிறார் என்பதைத்தான் அவருடைய எங்கள் தலைவர் மீது வைத்த விமர்சனத்தை நாங்கள் கருதுகிறோம். ஏன்னா சினிமாவுக்கும் நிகழ்கால யதார்த்த வாழ்க்கைக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை கூட தெரியாத ஒரு சிறுபிள்ளைத்தனமான பேச்சாகத்தான் அதை பார்க்க வேண்டியது. இதே அண்ணன் அண்ணாமலை அவர் ஒரு மெத்த படித்தவர், ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடியவர். ஊடகங்கள் அனைத்தும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கட்சியினுடைய தோழராக இருக்கக்கூடிய பாஜகவுடைய பெண்கள் மத்தியில் மேலாடையின்றி தன்னுடைய மார்பையும் வயிற்று தொப்பையும் காண்பித்துக் கொண்டு ஒரு சாட்டையால் 8 அடி அடித்து செய்த அந்த செயல், அதுதான் அநாகரிகம், அதுதான் ஆபாசம். செருப்பு போட மாட்டேன், நான் சாட்டை வச்சு அடிப்பேன், நான் சட்டையை கழட்டிட்டு அலையலைங்கிறதெல்லாம் நிகழ்காலத்துல ஒரு அரசியல் தலைவர் செய்யக்கூடிய ஒரு காரியங்கள் கிடையாது. ஆனால் எங்கள் தலைவர் தொழில் நிமித்தமாக சினிமாவில் நடித்த அந்த காட்சிகளை குறித்து அவர் வைத்த விமர்சனத்திற்கு நாங்கள் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒன்று. இரண்டாவது, தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தின் மீது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை எதிர்கட்சிகளும் வைக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகளை தான் அண்ணன் சுமன் கவி அவர்களும் வைத்திருக்கிறார். இவங்க வெளியில வரல, இவங்க அறிக்கைகள் காத்திரமா இல்ல. உண்மையிலே ஒரு வார்த்தை இந்த இடத்துல சொல்றேன். கிராமப்புறத்துல எங்க ஊர்ல சொல்லுவாங்க, பாஜகவும் திமுகவும் ஒண்ணு, இது அறியாத வாயில மண்ணு அப்படிம்பாங்க. இன்னைக்கு பாஜகவுடைய உண்மையான பி டீமாக தமிழ்நாட்டில் செயல்படும் திமுகவுடைய உண்மையான முதலாளி என்பது பாஜக. இவர்கள் இருவருமே எப்படியாவது ஜெயிக்கணும்னா கூட்டணி வைப்பதற்கு என்ன செய்யலாம்ங்கிற அளவுக்கு ஒரு மறைமுகமான ஒரு கள்ள கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கரப்ஷன் கபடதாரிகள். இவர்களை ஒருத்தர் சொன்னா இன்னொரு கோபம் வருது. சரி, அவங்களுக்கு கோபம் வந்தா அப்புறம் ஏன் நாடாளுமன்றங்கள்ல அப்படியான முழக்கங்களை கேட்க வேண்டியதா இருக்கு? நேற்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வைகோ எப்படி பேசினார் அப்படிங்கிறதுல தொடங்கி நாடாளுமன்ற குழு தலைவராக மக்களவையில் இருக்கக்கூடிய கனிமொழியா இருக்கட்டும், இல்லை மாநிலங்களவையில் இருக்கக்கூடிய திருச்சி சிவாவா இருக்கட்டும், இவங்க எல்லாரும் பாஜக மீதான விமர்சனங்களை வைக்கிறாங்க, மும்மொழி கொள்கை சார்ந்து பேசுறாங்க, அல்லது தொகுதி மறுவரையறை குறித்து பேசுறாங்க. இது குறித்தெல்லாம் தாவேகாவுடைய நிலைப்பாடை நீங்க குறைந்தபட்சம் உங்கள் கட்சி தொண்டர்களுக்காவது உங்களுடைய கடிதம் மூலமாவோ அறிக்கை மூலமாவோ உணர்த்தி இருக்கிறீங்களான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அவங்க ரெண்டு பேரும் சண்டைக்கு நடுவுல நீங்க எப்படி அரசியல் மையப்பட்டிருக்கீங்கிறத தான் திரும்ப திரும்ப சுமன் கேள்வி எழுப்பிட்டே இருந்தாரு. இல்ல ஐயா ஒரு கேள்வி வச்சாங்க இந்த போராட்டங்கள் குறித்து. நீங்க எங்கள் தலைவர், இதையும் நான் மீண்டும் மீண்டும் நானும் எங்களுடைய கட்சியுடைய பல்வேறு இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களும் மீண்டும் மீண்டும் ஊடகங்களை பதிவு பண்றோம். தமிழ்நாடு முழுவதுமே எங்களுடைய கழகத்தோழர்கள் ஒரே நாள்ல பல்வேறு இடங்களில் பல்வேறு வகையான பிரச்சனைகளை எடுத்துக்கொண்டு தொடர்ந்து போராடி வருகிறார்கள். அதெல்லாம் நீங்க போராட்டமா கருதலையான்னு எனக்கு தெரியல. அது என்ன அளவுகோல் யாஸ்டிக் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி நாடாளுமன்ற அவைக்குள்ள பேசிட்டு இருக்கக்கூடிய ஆக்ரோஷமா பேசின திமுக எம்பிக்கள் நாடாளுமன்றத்துக்கு வெளியில எப்படி சிரிச்சு பேசாங்கிற அந்த புகைப்படங்கள் நீங்க ஊடகங்கள்ல முன்னணி ஊடகங்கள்ல வெளிவந்தது. உள்ள நாடாளுமன்ற அவைக்கு உள்ள இருந்தா இந்திரன், வெளியே வந்தா சந்திரன். இதை நீங்கள் அரசியல் நாகரிகம் எடுத்துக்க முடியாது. இதை லாபியில ஒரு திரைமறைவுல அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில அவங்க நண்பர்களாகத்தான் இருக்கிறாங்க. உள்ள நான் அடிக்கிற மாதிரி அடிப்பேன், நீ அழுகிற மாதிரி அழு, நம்ம மக்களை எப்படியாவது ஏமா
ஏமாத்தணும். இதே அமித்ஷா உரைச்சி சரி சார், அவங்க தான் நடிக்கிறாங்க. மாற்றுன்னு நீங்க வரீங்கல்ல, மாற்று. நான் உங்க வாதத்துக்கே வருகிறேன் திரு சம்பத். அதாவது அவர்கள் நடிக்கிறார்கள், நீங்க உங்க வாதத்துக்கு சொல்றீங்க. அதுக்கான டிஃபென்ஸுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. எங்களுடைய அரசியல் செயல்பாடுகள் தொடர்ந்து, அதாவது ஒரு அரசியல்வாதி என்பவர் இதோ இருக்கிற மாவட்ட செயலாளர் இறந்து போயிருக்கிறார், அதிர்ச்சியில அதை நேரடியாக போய் விசாரித்திருக்கிறாரான்னு உங்க கட்சி ஆட்களே சோசியல் மீடியாவுல கேக்குறாங்களே. நிகழ்ச்சி சொல்றீங்களா? புரியல. இல்ல, நீங்க எந்த நிகழ்ச்சி சொல்றீங்க? உங்க மாவட்ட செயலாளர் இறந்ததற்கே உங்கள் தலைவர் போய் அது துக்கம் கேட்கலையேன்னு விமர்சிக்கிறாங்களே, அதுல வந்து யார் வந்து பி டீம் ஏ டீமா செயல்படுறாங்க? யார் வைப்பது? அண்ணன் சஜி அவர்கள், நெல்லை மாவட்ட வடக்கு மாவட்ட செயலாளர் இருந்த சஜி அவர்கள் தலைவருக்கு நெருக்கமானவர். தலைவருக்கு சார்பாக எங்களுடைய பொதுச் செயலாளரும் பல்வேறு மாவட்ட செயலாளர்களும் அன்னைக்கு அந்த நிகழ்வுக்கு வந்திருந்தாங்க. அவருடைய குடும்பத்தார்ட்ட எங்க தளபதி தொலைபேசி வாயிலாக அவர்களுக்கு ஆறுதல் கூறினார். தளபதி வரணும் அப்படின்னா அவர் தமிழ்நாட்டு முழுவதும் பல்வேறு இடங்களுக்கு, இதே மாதிரி இடங்களுக்கு எல்லாம் போகணும் அப்படின்னா அந்த இடம் எப்படி ஆகும்? நீங்க எல்லாம் யோசிச்சு, பொதுச் செயலாளர் வரும்போது இல்ல, இதைத்தான் நாங்க சொகுசா இருந்து வேலை செய்கிறாருன்னு நாங்க சொன்னோம். அதைத்தான் அண்ணாமலையும் சொல்றாரு. நீங்க வீட்டுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்கீங்க, கேரவேன்ல உட்கார்ந்து அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத நாங்க ஏற்கனவே குற்றச்சாட்டு வச்சாச்சு. அண்ணாமலை அதை சொல்லுங்க. தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு எங்களுடைய பொதுச் செயலாளரை வரவேற்க நான் அந்த இடத்துக்கு போறேன். வாசல்ல நான் நிக்கிறேன். உள்ள அக்கா கனிமொழி அக்கா வர்றாங்க. அவரை வரவேற்க 2 பேர் இருக்கிறாங்க. யாரு? ஒண்ணு அண்ணன் ஜெகன், மேயர் ஜெகன் இருக்கிறாரு. இன்னொன்னு எங்க அக்கா கீதா ஜீவன் அமைச்சர் இருக்கிறாங்க. 2 பேர் அவங்களோட பிஏவோட வந்து அமைச்சர் கூப்பிட்டு போறாங்க. பாஜகவுடைய எம்எல்ஏ ஐயா காந்தி தனியால எங்க கூட்டத்துக்கு நடுவுல கூட்டு போறாரு. நான் தான் அந்த கூட்டத்தை விலக்கி விட்டு எம்எல்ஏ போறாருன்னு சொல்றேன். ஆனா எங்க பொதுச் செயலாளர் அந்த இடத்த வரவேற்க, பொதுச் செயலாளர் தலைவர் அல்ல, பொதுச் செயலாளர் வரவேற்க கிட்டத்தட்ட 100 கார்களும் 500க்கும் மேற்பட்டோர் வந்தார்கள்னா, எங்க கழக தோழர்கள் பொதுச் செயலாளர் வரவேற்பு இவ்வளவு பேர் ஒரு இரங்கல் நிகழ்ச்சிக்கு வரதுக்கு வந்தாங்கன்னா, எங்க தலைவர் வந்தா அந்த இடத்துல வரக்கூடிய கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு காவல்துறை வெறும் மாச காமிக்கிறது மட்டுமா முக்கியம்? நீங்களே தான் சொல்றீங்க, சட்டமன்ற உறுப்பினருக்கே இப்படிதான் நிலைமை, மினிஸ்டரே 2 பேர் தான் போறாங்க அப்படின்னு நீங்களே சொல்றீங்க. எங்க பொதுச் செயலாளர் வந்தாலே நாங்க 100 பேரை கூட்டுறோம்ன்றான். அந்த 100 பேருக்கு நீங்க அரசியலா என்ன சொல்லி கொடுக்குறீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த கேள்விக்கு பதில் சொல்றேன். நாங்கள் தொண்டர்களை, எங்களுடைய ரசிகர்களை தொண்டர்களாக, நிர்வாகிகளாக, அவர்களை வந்து ஒரு பொறுப்பாளர்களாக மாற்றுவதற்கான தொடர் பயிற்சிகளை நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். அரங்கத்துக்கு உள்ளே அறைக்குள்ள நடக்கிற விஷயம் வந்து வெளியில ஊடகங்களுக்கு வரலங்கிறதுக்காக நாங்கள் எங்கள் தொண்டர்களை வெளிப்படையாக, அதாவது இவ்வளவு நாள் சோசியல் மீடியாவுல மட்டும்தான் சொல்லப்பட்டுச்சு. பாஜகவுடைய மாநில தலைவர் அவர் வந்து எண்மண் எண் மக்கள்னு ஒரு பயணம் வச்சு எல்லாரையும் போய் நேரில் சந்திக்கிறாரு. அதுக்கு முன்னாடி, இதற்கு முன்பு மாநில தலைவராக இன்றைய இணை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு எல் முருகனா இருக்கட்டும், அவரும் வந்து ஒரு வேல் யாத்திரைன்னு அவரும் போய் சந்திக்கிறார். இவங்க எல்லாம் ஏதோ ஒரு வகையில கனெக்ட் ஆகி மக்களோட இருக்கிறாங்க. அதனாலதான் உங்கள் தலைவரை பார்த்தா அவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றாருன்னு டைரக்டா கேட்கிறாரு அவர். அதற்கு உங்களுடைய பதில் என்ன? ஏற்கனவே எங்களுடைய தலைவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து இல்லங்களிலும் உள்ளங்களிலும் ரீச் ஆனார். நீங்க எல்முருகன் ஐயா வந்து அவர் அமைச்சராகிறதுக்கு முன்னாடி, தலைவராகிறதுக்கு முன்னாடி எல்முருகன் இவர் கர்நாடகாவில் ஐபிஎஸ் பணியில் இருக்கும் போது இவருக்கு யாருமே தெரியாது. விகடன்ல ஆட்டுக்குட்டியை தூக்கி தோல்ல போட்டு வந்த போட்டோவுக்கு அப்புறம் தான் அண்ணாமலை யாருன்னு தமிழ்நாட்டுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி அவர் கன்னடத்துல பேசிட்டு இருக்கும்போது, தமிழை விட கன்னடம் உயர்வானது பேசிட்டு இருக்கும்போது தமிழ்நாட்டுல யாருக்குமே தெரியாது. அவர் அரசியலுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி, அவர் ஐபிஎஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி, அவர் கல்லூரியில படிக்கிறதுக்கு முன்னாடி, பள்ளிக்கூடத்துல படிக்கிறதுக்கு முன்னாடி எங்க தலைவர் வந்து சமூகத்துல நலத்திட்ட உதவிகளை வழங்கிய ஒருத்தர். தொடர்ந்து பல்வேறு மக்கள் பிரச்சனைகள்ல எப்பெல்லாம் இயற்கை பேரிடர் நடக்குதோ அப்போதெல்லாம் தன்னுடைய பங்களிப்பை, தன்னுடைய அனுதாபத்தை தன்னுடைய தொண்டர்கள் மூலமாக அந்த மக்கள் மத்தியில போய் சேர்ந்தவர். நீங்க என்னைக்கும் புதுசா தமிழக, அதாவது பாப்புலாரிட்டி வேற, அரசியலுக்காகவும் தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை மக்கள்கிட்ட தெரிவிக்கிறதுக்காக தன்னுடைய கட்சி சார்ந்த கொள்கையை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க போறது இல்லது இன்னும் பொதுவாகவே சோகால்டு பொலிட்டிஷியன்ஸ் சொல்ற மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கிறேன்னு சொல்றீங்க இல்லையா, அந்த வார்த்தைக்காகவாது மக்கள் கிட்ட போறதுங்கிறது வேற. நீங்க ஒரு செலிபிரிட்டியா இருக்கிறதும் உங்களுடைய பாப்புலாரிட்டிங்கிறதும் அது உங்களுக்கு வேல்யூ ஆடடா இருக்கும். ஆனா நீங்க களத்துல என்னவா இருக்கிறீங்க அப்படிங்கிறது தானே உங்களை பேசும். அதுதானே இன்னைக்கு எம்ஜிஆரா இருக்கட்டும் அல்லது ஜெயலலிதாவா இருக்கட்டும், அவங்களாம் வெறும் நடிகையாகவோ அல்லது நடிகரா மட்டும் வந்து தேர்தலையோ அரசியலையோ சந்திக்கல இல்லையா. எங்களுடைய ஒவ்வொரு அறிக்கையும், இப்ப ஒரு வார்த்தை சொன்னாங்க, தலைவர் மட்டும்தான் அறிக்கை வெளியிடுவாங்க மற்ற கட்சியில. இப்ப எங்க கட்சியில எங்களோட தலைவர்கிட்ட இருந்து அறிக்கை வரும், பொதுச் செயலாளர் இருந்து அறிக்கை வரும்,
எங்களுடைய கொள்கை பரப்பு செயலர் ராஜ்மோகன் இருந்து அறிக்கை வரும். உங்க முன்னாடி பேசிக்கிற சம்பத்குமார் நான் அறிக்கை உங்களுக்கு வெளியிட்டு நீங்க திமுக அதிமுகவுடைய அரசியலை உள்வாங்கி பார்த்திருக்கிறீங்களா? மேடம் களத்துல இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய நாங்க எல்லாரும் அப்படின்னீங்கன்னா நீங்க இப்படி தலைவர் மட்டும்தான் அறிக்கை கொடுப்பாருன்னு சொல்லவே மாட்டீங்க. இல்ல எங்களுடைய அத்தனை அறிக்கையும் பேசுவோம். அந்த திமுகவுடைய அறிக்கைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல், அதிமுகவுடைய அறிக்கைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல்ல தொடங்கி அது ஒண்ணுமே நுண் அரசியலுங்க. யாருக்கு யார் பதில் சொல்லணும் அப்படிங்கறதுல தொடங்கி யாரால வீழ்த்தப்பட்டாங்க அது வரைக்கும் யாரை வச்சு பதில் கொடுக்கணுங்கிறதுல இருந்து இரண்டுமே நுண் அரசியல். நீங்க சொல்ற மாதிரி தலைவர் மட்டும்தான் அறிக்கை கொடுத்துட்டுலாம் ரெண்டு கட்சியிலயும் உட்கார்ந்துருக்க மாட்டாங்க. இல்ல நீங்க பாருங்க, இந்த மைக்ரோ பாலிடிக்ஸா நாங்களும் பண்ணிட்டு இருக்கோம். எந்த இடத்துல யார் அறிக்கை கொடுக்கணும் எங்களுடைய அறிக்கை பேசுபொருளா நீங்க பார்க்கணும். ஊடகங்கள் எங்கள் கட்சியுடைய பொறுப்பாளர், மாநில பொறுப்பாளர்கள் நாங்க வெளியிடக்கூடிய அறிக்கைக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் பிரதான கட்சிகளுடைய தலைவர் பொதுச் செயலாளர் வெளியிடக்கூடிய அறிக்கைக்கு கூட அந்த முக்கியத்துவம் கிடையாது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஊடகங்களும் அதே மாதிரி அனைத்து அரசியல் கட்சிகளும் பொதுமக்களும் யாருடைய வார்த்தையை எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தையும் எங்கள் தலைவர் அவருடைய அந்த அறிக்கையும் தான் எதிர்பார்த்துருக்காங்க. எங்க தலைவர் வெளியிடுற ஒவ்வொரு அறிக்கையிலும் அதில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க நல்லா நுட்பமா கவனிச்சு பார்க்கணும். அது எதுவும் மேற்கொள்ள எழுதப்படக்கூடிய வார்த்தை அல்ல. தமிழ்நாட்டுடைய தேசிய அரசியலை நாங்கள் கவனித்து தான் நாங்கள் எழுதிட்டு இருக்கிறோம். இந்த மக்களுக்கு எது தேவையோ அதை பயன்படுத்துறோம். நீங்க சொல்ற மாதிரி ஒரு கார்டு வேர்டு நாங்க பயன்படுத்த எங்க தலைவர் ஒருபோதும் விரும்புதில்லை. எங்கள்கிட்ட அவர் இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு நாங்க போகும்போதும் எங்க தலைவருக்கு வந்த உத்தரவு என்ன, நாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்துங்க. எந்த ஒரு தலைவருடைய பெயரையும் அதிகமா பயன்படுத்தாதீங்க. அவருடைய தனிப்பட்ட விமர்சனம் உள்ள போகாதீங்க. தலைவர்களுடைய பெயரை பயன்படுத்தாம இருக்கிறது வேற. நீங்க யாரை எதிர்க்கிறீங்களோ அவர்கள், அதாவது அவர் ஒரு கம்பாரிசன் சொன்னாரு, பூனைக்குட்டி எப்படி கவுது அப்படிங்கறத கம்பாரிசனை சொல்றாரு இல்லையா, அது அவருடைய உதாரணமா இருக்கலாம். நான் இன்னும் ஓப்பனா கேக்குறேனே, அதாவது இஃப்தார் விருந்துல போய் அந்த விருந்தை முடிச்சிட்டு திமுகவை அகற்ற, எனக்கு தெரிஞ்சு இஃப்தார் விருந்துல போய் அதிமுகவும் திமுகவும் கலந்துகிட்டு இருந்திருக்காங்க. நேரடியா கடுமையான முரண்களை எல்லாம் வச்சிருக்காங்க. ஆனா இஃப்தார் விருந்துல போய் இந்த ஆட்சியை அகற்றுறதுனா பேசினதா நான் வரலாறுல பார்க்கல. ஆனால் இஃப்தார் விருந்துல கூட திமுக ஆட்சியை அகற்றுவேன்னு பேசக்கூடிய அளவிற்கு நீங்கள் காத்திரமா இருக்கக்கூடிய நீங்க, எங்களுக்கு கொள்கை எதிரின்னு சொல்றவங்களை என்ன மாதிரி காத்திரமா நீங்க எதிர்க்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்ல எங்களுடைய இதுக்கு ஒரு தெளிவான ஒரு ரொம்ப எளிமையான விளக்கம் இருக்கு மேடம். தேசிய அளவில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. இன்னைக்கு இதே பாஜக மேற்கு வங்காளத்திற்குரிய சாரதா சிட்பண்ட்ஸ் பிரச்சனையோ அல்லது மகாராஷ்டிரா இருக்கக்கூடிய அஜித் பவாருடைய அந்த 1000 கோடி ஊழல் பிரச்சனையோ ஒவ்வொன்றையும் நாங்கள் எடுத்து பேசுறதுக்கு தேசிய கட்சி கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் நாங்க கொடுக்க முடியாது. எங்களுக்கு நாங்கள் களமாடக்கூடிய தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய மக்கள் பிரச்சனைகளை, இந்த அரசு மக்களுக்கு எதிராக செய்யக்கூடிய செயல்பாடுகளை, இங்கு நடக்கக்கூடிய ஊழல்களை பற்றி நாங்கள் அதிகமாக கவனிச்சிருக்கிறோம். அந்த நீங்க மகாராஷ்டிரா பிரச்சனையை பேச வேண்டாம், அதையும் பேசணும். ஒரு கட்சி தமிழ்நாட்டின் பிரச்சனையா? இருங்க வர சமரசிக்ஷா அபியானுக்காக 2182 கோடி ரூபாய் பணம் தராம விட்டது தமிழ்நாட்டின் பிரச்சனையா அந்நிய நாட்டின் பிரச்சனையா? டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது தமிழ்நாட்டின் பிரச்சனையா அந்நிய நாட்டின் பிரச்சனையா? இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் என்னத்த குரல் கொடுத்தீங்க? 3ஆம் கிளாஸ்லயும் 5ஆம் கிளாஸ்லயும் 8ஆம் கிளாஸ்லயும் பொது தேர்வு கொண்டு வருகிற புதிய கல்விக் கொள்கை தமிழ்நாட்டின் பிரச்சனையா அந்நிய நாட்டின் பிரச்சனையா? உரிமை என்பதை நாங்கள் வெளிப்படையாக கூறியிருக்கிறோம். எப்படி எதிர்பார்க்கிறீங்க? திமுக சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியா அவரை மாதிரி பேச சொல்றீங்களா? எங்களை ஒரு 3ஆம் தர அரசியல்வாதி மாதிரி எங்களை வார்த்தையை பயன்படுத்த சொல்றீங்களா? இல்ல, நீங்க 3ஆம் தர அரசியல்வாதி ஒரு விஷயத்தை பதிவு பண்றேன். ஒரு அம்மா ஸ்பெஷல் சைல்டுக்காக உதவி கேட்டு விஜய் வீட்டுக்கு வந்தப்போ பின்னாடி நின்னுகிட்டு தாவேகான்னு கத்துறாங்க. இதை விட முடியாது. உதவி கேட்ட வந்த ஒரு பெண்மணிக்கு இழிவுபடுத்தி அவங்க பின்னாடி இருந்து கத்துறீங்களே, இது எந்த கட்சியா செஞ்சிருக்காங்க? அவமரியாதையா? சம்பத் ஒரே ஒரு கேள்வி. சுமந்த் இருங்க. சம்பத் ஒரு நிமிஷம். சம்பத், நீங்க இதற்கு முன்பு இருந்தவங்களை எல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க. அதாவது திமுகவுடைய கட்சி மேடையோ அதிமுக, அதை நான் நியாயப்படுத்தல. எல்லா இடத்துலையும் வரைமுறை தவறாம அடுத்தவங்களுடைய சுயமரியாதைக்கு இழுக்கு இல்லாம நீங்க கருத்தியல் முரணை வைக்கணுங்கிற இடத்துல இருந்து தான் நானும் கேட்கிறேன். நான் அப்படி பேசுறத நியாயப்படுத்த வரல. ஆனால் உங்க கட்சியுடைய கொள்கையை, உங்க கட்சியுடைய அரசியலை, நீங்கள் யாரை கொள்கை எதிரின்னு சொல்றீங்களோ அவர்களை எதிர்க்கிறதற்கு நீங்கள் காண்பிக்கிற விதத்தை நீங்க அநாகரிகமா தான் பேசணும்னு சொல்லல. இன்னைக்கு மாநில தலைவர் பேசுனதை நீங்க கண்டிச்சீங்க, அதை கூட நான் எடுத்துக்கிறேன். ஆனால் நீங்க என்ன கருத்தை டேரிங்கா, போல்டா, கொள்கை ரீதியா நீங்க நாகரிக வார்த்தையில பார்லிமெண்டரி வேர்ட்ஸ்ல எப்படி வேணா போட்டுக்கோங்களேன் சொல்லிருக்கீங்கன்னு சொல்லுங்க.
எங்களுடைய பொதுச்செயலர் ஆனந்த் ஐயா அவருடைய அறிக்கை யாருக்கு எதிராக வந்திருக்கு? தமிழ்நாட்டில் ஊழல்வாத அரசை நடத்தி கொண்டிருக்கூடிய கபடதாரி கரப்ஷன் திமுக அரசாங்கத்துக்கு எதிராக ஏன் ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்கல? ஏன் இன்னைக்கு இதே அண்ணாமலை அண்ணன் வந்து திமுக ஃபைல்ஸ் கொடுத்தாரு, 1, 2 கொடுத்தாரு. திமுக இருக்கிற ஜெகத்ரட்சன் எம்பி அக்கா கனிமொழி, அதே மாதிரி அண்ணன் ஏவா வேலு, அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த அமைச்சர்களுடைய ஊழலை பற்றி சொன்ன நீங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய தன்னாட்சி நிறுவனங்களான அமலாக்கத்துறையா இருக்கட்டும் அல்லது வந்து வருமான வரித்துறையா இருக்கட்டும், இவர்களை கையில் வைத்துக் கொண்டு அரசியல் எதிரிகளை ஒடுக்குவதற்காக பயன்படுத்தக்கூடிய நீங்க ஏன் தமிழ்நாட்டில் உங்கள் கண்ணுக்கு முன்னால இவ்வளவு ஊழல்? சம்பத், நீங்க இந்த கேள்வியை கேக்குறீங்கல்ல, சம்பத் இந்த கேள்வி கேக்குறீங்கல்ல, நேற்று மதியம் சட்டத்துறை அமைச்சர் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினார். அவர் என்ன சொன்னார்னு கேட்டீங்களா? நீங்க எவிடன்ஸ் இல்லன்னாரு. நீங்க வந்து எங்க மேல 1000 எவிடன்ஸ் இல்லன்னு சொல்லல, அவர் இன்னொரு காரணத்தை சொன்னாரு. எவிடன்ஸ் இல்லங்கிறதுக்கு முன்னாடி வேற ஒரு காரணத்தை சொன்னாரு. என்ன சொல்றாரு அவரு? அவர் சொன்னதுல வந்து இந்த ஊழல்னு சொல்றீங்க, அதுக்கு ஆதாரம் என்னன்னு கேட்டாரு. அது எல்லா கட்சியும் கேக்குறது. தமிழ்நாட்டுடைய அரசியல் சார்ந்த பிரச்சனைகளை திமுக கையில எடுக்குது அப்படிங்கறதுனால அமலாக்கத்துறை மீதாக எங்கள் மேல ஏவுதுன்னு அவங்க ஒரு வாக்கியத்தை வைக்கிறாங்கல்ல, ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்கல்ல. இந்த டைவர்ஷன் பாலிடிக்ஸ் பண்றது திமுக அப்படிங்கிற விஷயத்தை பட்ஜெட்ல கொண்டு வந்தாங்க பாத்தீங்களா? நாட்டுக்கு ரொம்ப அவசியமா. இதே தமிழ்நாட்டில இருந்து ஒருத்தர் தான் ஒரு குறியீடு. இதுதான் டைவர்ஷன் பாலிடிக்ஸ். ஒரு டாஸ்மாக்ல 10,000 கோடி ஊழல் நடக்குதுன்னு சொல்லி வருது. நாங்க என்ன சொல்றோம்? இந்த திமுக அரசின் மீது நீங்க நடவடிக்கை எடுங்கன்னு ஒன்றிய அரசு நாங்கள் கண்டித்து தான் அறிக்கை வெளியிட்டிருக்கிறோம். 2 பேரையும் நாங்கள் சமமாக பார்க்கிறோம். 2 பேரும் கள்ள கூட்டணி வைத்திருக்கிறார்கள். 2 பேரும் தான் உண்மையான வந்து ஒரு உறவுல இருக்கிறாங்க. அதைத்தான் நாங்க மறுபடியும் சொல்றோம். அதுக்கு அவங்க 2 பேருக்கும் சரி, அவங்க 2 பேரும் கூட்டணி வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அந்த கூட்டணியை ஆதாரத்தோடு வெளியிட வேண்டியது தாவைக்காவுடைய கடமை இல்ல. வெறும் அறிக்கையோட நிறுத்தினா எப்படி? நீங்க ஆதாரத்தோட போயிருந்திருக்கலாம், சட்ட போராட்டம் நடத்திருக்கலாம், மக்கள் மன்றத்துல வச்சிருக்கலாம். எல்லா கட்சிகளும் அறிக்கை விடுறாங்க. நீங்க அப்புறம் எதுக்கு மாற்றா 2025ல ஒரு கட்சியை இவ்வளவு ஒரு பாப்புலிஸ்ட் லீடரா நீங்க உங்களுடைய தலைவர் இருக்கும் பொழுது அதே தான் நீங்களும் செய்ய போறீங்க? ஒரு அறிக்கையை கொடுத்துட்டு உட்காந்துக்க போறோம் அப்படின்னா எதற்கு? நீங்க வந்து ஆதாரத்தோட வெளியிடலாமே. ஆதாரங்களை அவராது டிஎம்கே ஃபைல்ஸ்னு வெளியிட்டாருன்னு சொல்றீங்களா? அந்த மாதிரி உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, நீங்க பண்ணலாம்ல. நிச்சயமாக தொடர்ச்சியாக இனிமேல் மற்ற ஒன்றிய அரசையும் தமிழ்நாட்டு அரசையும் எதிர்த்து அவர்கள் செய்யக்கூடிய ஊழல்களை அம்பலப்படுத்தி அதற்கான ஆதாரங்களை நாங்கள் பொதுவெளியில் வெளியிடுவோம். அதே போல தொடர்ச்சியாக இதற்கு அப்புறம் எங்களுடைய தலைவர் வந்து தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களை நேரடியாக சந்திக்க இருக்கிறார். எங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் அந்தந்த மாவட்ட பிரச்சனைகளை கையில் எடுத்து போராடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நாங்க போராடிட்டு இருக்கிறோம். மாநிலம் தருவிய ஸ்டேட் இஷ்யூவை எங்க தலைவரே நேரடியாக களத்தில் இறங்கி போராடுவதற்கு நாங்கள் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறோம். இனி வரக்கூடிய காலங்கள் ஏற்கனவே தமிழ்நாட்டில் அரசியல் களம் எங்களை சார்ந்தான் இருக்குது. இனி வரக்கூடிய காலகட்டங்களும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய காலகட்டமாக இருக்கும். இனிமேல் நாங்கள் எடுக்கக்கூடிய அந்த பேசலாம் சம்பத்.